சக்கரை பொங்கலோட மாமியார் யார் தெரியுமா? இந்த ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல பச்சரிசி 1 கப் சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் பாசி பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் 3 முறை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்ப பிரஷர் குக்கர்ல ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு 3 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்ல மணமான தமிழ் பசுநெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேக வைக்கும் போது பாலும் இந்த நெய்யும் சேர்க்கறது ரொம்ப அவசியம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நல்ல அகலமான பாத்திரத்துல 2 கப் பொடிச்ச வெல்லம், இது கரைக்கிறதுக்கு 1/2 கப் தண்ணி ஊத்திருக்கேன். வெல்லம் கம்ப்ளீட்டா கரைஞ்சு ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம வேக வச்சிருக்கிற அரிசி பருப்பு உள்ள சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததும் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இத கொஞ்சம் கைவிடாம செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வெந்து வரணும். ஒரு 15 நிமிஷத்துல நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துரும். இதுல மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா குங்குமப்பூவும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பால்லயே அரிசி பருப்பு வெந்து திக்காகி நல்ல மணமா இருக்கும். ஃபைனலி 2 டேபிள் ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சையை வறுத்து உள்ள சேர்த்துக்கோங்க. நான் 10 பேர் சாப்பிடுற அளவுக்கு ப்ரொபோர்ஷன் செஞ்சிருக்கேன். அதுக்கு இவ்ளோ நெய் சேர்த்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஸ்ட்ரிக்ட்டா எல்லாருக்கும் ஒரே ஒரு கரண்டி மட்டும் கொடுங்க. கொஞ்சம் டப்பாலையும் எடுத்து வச்சிருங்க, ஏன்னா உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். கடைசியா ஒரு கல்கண்டு சைஸ்ல பச்சை கற்பூரத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப வாசனையை கொடுக்கும். சோ இந்த அக்கார வடிசல் செய்யும் போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி? Download ShareChat.